ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரைக்கும், தாம்பரமில் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப நாங்கள் தாம்பரம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பீக் டிராஃபிக் இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் எப்படியும் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்ப க்ளீனாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஸோ எப்படி சார் டிராஃபிக்லலாம் போய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, எப்படி இருக்குது ஆக்சுவலாக? நான் தனியாக ஓடிடுவேன் சார். சூப்பர் சார். நான் தனியாக ஓட்டிடுவேன். அதுதான் சார் மெயின். ஸோ தனியாக உங்களை ஓட்ட வைக்கணுங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நல்ல உறுதி வந்துருச்சு எனக்கு. சூப்பர் சார், அவ்வளோதான். வெரி குட் சார். ஸோ அதுதான் சார் தேவை. மெயினாக வந்து உங்களால் வந்து அந்த தைரியத்தோடு ஓட்டணுங்கிற நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு, அந்த வார்த்தை தான் மெயின் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பக்காவாக வந்துடும். அது உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அந்த அந்த உறுதி இருக்கணும். கரெக்டு இருந்தால் நிச்சயமாக பண்ணிடலாம், பண்ண முடியும். கண்டிப்பாக சார், அது உண்மை. ஏன்னா வந்து நம்மளோட ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான அந்த டெக்னிக்கு, அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய டிப்ஸ் தான் மெயின். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து உங்களால் ஓட்டிட முடியும். க்ளீனாக ஓட்டிடலாம் சார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் தனியாகவே என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறார் வியூவர்ஸ். அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறது கிடையாது. எந்தெந்த இடத்துல வந்து எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக அவருக்கு அந்த டைமில் சொல்லி கொடுக்கறதுனால அவரால் ஈஸியாக, அதுவும் லைவாக அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல சொல்லும்போது கிளியராக புரிஞ்சிடும் அவருக்கு. ஓகே, எதனால் அவர் இதை சொன்னார் அப்படின்றது. ஸோ அடுத்த வாட்டி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ளோ மெயின். டிரைவிங் ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன், அதாவது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் மான் கதை ஒன்று சொல்லுவேன். அந்த சிங்கம் மான் கதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கதையை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் டிரைவிங் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஸ்லோவாக போகணும். ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். ஸ்லோவாக போங்க. பிரேக் அவ்வளோதான். ஸ்மூத்னஸ். பிரேக்கை நீங்கள் டச் பண்ணுறது தெரியவே கூடாது. ஸ்லோ பண்ணிங்க, நல்லா ஸ்லோ பண்ணி அப்படி அழகாக, அவ்வளோதான். லட்டு மாதிரி. வெரி குட், அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போ எப்படி பண்ணீங்க? க்ளீனாக இருந்தது பாருங்கள். இதுதான் ஸ்லோ மூமெண்ட் சார். இப்போ பண்ணீங்க பார்த்தீங்களா, எப்படி இருந்தது பாருங்கள். இதுதான் அந்த ஸ்லோ மூமெண்ட் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது. இதை மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிரேக்கே நீங்கள் அடிக்கல பாருங்கள், அதுதான் மெயின். இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போயினே இருக்கும்போது டக்குன்னு பிரேக்கில் காலை வச்சு எடுப்பாங்க. வண்டி உட்காந்து போகும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜர்க்னஸ் தெரியும். அந்த ஜர்க்னஸ் வந்தது அப்படின்னாலே ப்ராப்பர் ட்ரைவ் பண்ணலன்னு அர்த்தம். ஜர்க்னஸை கொண்டு வரக்கூடாது வண்டியில். ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ உங்கள் வண்டியில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கூட 5 நிமிஷத்தில் அவங்க தூங்கிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வண்டி ஓட்டணும் ஸ்மூத்தாக. சரி, நீங்கள் போங்க. அப்படியே எதுவும் பண்ண முடியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ஷேக் பண்ணாதீங்க ஸ்டேரிங்கை. ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் எடுத்துக்கூடாது. ரைட்டில் போங்க. லெஃப்ட்டில் வண்டி இருக்குது, ரைட்டில் போங்க. லைட்டாக ரைட்டில் போங்க. ரைட்டில் அந்த சைடு. ஸ்லோவாக ஷேக் பண்ணாமல் அப்படியே மெதுவாக மறுபடியும் அந்த ஷேக்கிங் வராமல் பார்த்துங்க. ஸ்லோவாக போங்க. நீங்கள் ரைட் லெஃப்ட்டு வந்து பார்க்குறதுனால தான் சார் அந்த ஷேக்கே வருது. ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் இப்போ அந்த இடத்துல ஓட்டும்போது நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்க, நடுவில் மறுபடி பார்த்தீங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுதான் வண்டி ஆடுனது. இந்த பக்கம் அந்த பக்கம் போது நம்ம வந்து ஷேக் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருக்கும்போது க்ளீனாக போகுது. அதனால தான் நான் உங்களை சொன்னேன், இந்த 2 மேலே வந்து கொஞ்சம் கழட்டி எடுத்து வச்சுட்டோமா சார் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த ரைட் சைடு மேலே மட்டுமே பார்த்துக்கினுக்கிறீங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற விண்ட்ஷீல்டு எனக்கு ஊற்றுட்டீங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. லெஃப்ட்டு வந்துடுங்க லைட்டாக, அவ்வளோதான். சூப்பர். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் வந்து எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா டிரைவிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ரைட் சைடு மிரர் சில பேர் தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேர். ஏன்னா சில பேர் வந்து அந்த என்கிட்ட கிளைண்ட்டாக வரும்போது சொல்லுவாங்க, சார் நான் அந்த இடத்துல போனேன் சார் ட்ரைனிங். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி நீ ஏமா பார்க்கவே மாட்டேன்லாம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு. அது சொன்னேன், வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடியே நான் நிறைய வாட்டி பார்க்குறது கிடையாது, இந்த கண்ணாடியை பார்த்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மிரரை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினர் லெவல்லேருந்து கார் ஓட்டுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரைட்டு எப்போ நீங்கள் வந்து திரும்புறீங்களோ இல்லை நகர்றீங்களோ இல்லை மூவ் பண்ணுறீங்களோ ரைட் சைடு லைனுக்கு ஸ்லோவாக போங்க. மூவ்மெண்ட்டு ஸ்லோ சார், நல்லா ஸ்லோ பண்ணுங்கள். பாருங்கள், முன்னாடி பாருங்கள். இந்த ஆட்டோலாம் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா வந்து அது வேணாம் அப்படின்னா நீங்கள் போகலாம் வேகமாக. அது வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக போகணும். கொஞ்சம் ரைட்டில் போங்க, கொஞ்சம் ரைட்டில். ஸ்லோ கொஞ்சம் ரைட்டில். 2 வீலர் பாருங்கள், அப்படியே வந்துகிட்டே இருந்தார். கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார். ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க, அப்படியே ஸ்லோவாக போங்க. ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் என்ன பண்ணிடுறீங்க, அளவுக்கு மீறி அழுத்திடுறீங்க. அதேமாதிரி ஆரன் இந்த மாதிரி அடிக்கணும். நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அவங்க ஓரமாக போவாங்க. சூப்பர். இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஷேக் பண்ணாமல் கரெக்டாக பிடிங்க சார். அதேமாதிரி வண்டியெல்லாம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு ஸ்பீடாக போகிறீங்க. ஸோ ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இடம் இல்லை இல்லையா? ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும் சார். முன்னாடி இடம் இல்லாத போது நம்ம எதுக்கு ஆக்சிலேட்டர் போட்டு அழுத்துறோம், ஸ்பீடாக போனால் எப்படி போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும். முன்னாடி போகிற வண்டியோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டில் போங்க. அந்த வண்டியோட அந்த மூமெண்ட்னால நீங்கள் கவனிக்கணும். முன்னாடி போகிற வண்டி எப்படி போகுது, வேகமாக போதா, ஸ்லோவாக போதா, இல்லை நிற்க போகிறாரா, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தான் வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த வண்டியோட மூமெண்ட்டை வச்சு தான் உங்களோட மூமெண்ட்டை நீங்கள் வந்து வச்சுக்கணும். அந்த வண்டி ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா என்ன ஆகும், நம்மளால் அவரை தாண்டி போக முடியாது. ஸோ அதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்துக்கணும். ரைட்டில் போங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் லைனில் ஓட்டுங்க. அது பாருங்கள், உள்ளே வந்தாரா, அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள், ஷேக் பண்ணாமல். வெரி குட். எப்போவுமே டிரைவிங்கில் அப்படியே ஸ்லோ பண்ணணும் உங்களுக்கு. வெரி குட். ஸ்லோ டவுன் பண்ணுறது அப்படியே தான் நீங்கள் பண்ணணும். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். வெரி குட் சார். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டுறது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா முன்னாடி போகிற வண்டியை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குது. எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னலில் ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்லோ பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூமெண்ட்டை வச்சுக்கணும். வெரி குட். இந்த மாதிரி மெதுவாக போய்க்குங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்போவுமே டிரைவிங்கில் வந்து ஸ்பீடு இருக்கவே கூடாது சார். லெஃப்ட் வாங்க, ரைட், அவ்வளோதான். மைனூட்டாக மூமெண்ட்டு, அந்த ஸ்லோ மூமெண்ட்டு தான் எப்போவுமே சேஃப்டி. லைட், அவ்வளோதான் சார். லைட்டாக லெஃப்ட்டு. வெரி குட். இந்த இடத்துல அப்படியே போங்க. சிக்னல் ஓப்பனாக இருக்குது, ஸ்லோவாக போங்க. ரைட்டில் இருங்க லைட்டாக. வெரி குட். ஸ்லோ டவுன் அண்ட் சேஃப். அவ்வளோதான். ரொம்ப ஸ்டேரிங்கை வந்து பெருசாக ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். கூல். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். என்ஜாய் பண்ணி ஓட்டணும் சார். அதுதான் மெயின். டிரைவிங்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பயத்தை தூக்கி போட்டுறணும், என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான். ஸோ ப்ராப்பரான அந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். பயத்தை நீங்கள் விட்டுறணும். பயத்தை வந்து நீங்கள் சுத்தமாகவே வண்டி உள்ள ஏறி உட்காரும் போது அதை இறக்கி வெளில வச்சிடணும். அதுதான் மெயின். உங்களுக்கு அந்த பயம் வந்து இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொன்னது, சிங்கம் மான் கதை. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டில் வந்து ஒரு சிங்கம் வந்து 1 மாதம் சாப்பிடாமல் இருந்தது. ரைட்டில் போங்க கொஞ்சம். அது சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன பண்ணும், உங்களுக்கு பயங்கர பசியில் இருக்கும், அது கோலா பசியில். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மான் கூட்டம் வந்து அது உணவு தேடி அந்த சைடு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த சிங்கம் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம எப்படியே வந்து நம்ம வெளியில் எல்லோரும் தெரிகிற மாதிரி நின்றுட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. சரி, நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம், அட்லீஸ்ட் ஏதாவது வந்து உணவு எதாவது கிடச்சிதுன்னா நம்ம வந்து அடித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தது சிங்கம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு தாய்மான் அந்த சைடு போயிட்டு இருந்தது. போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே சிங்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட குழந்தைங்கள் எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்கள வந்து சேஃபாக கூட்டின்னு போகணுங்கிறதுனால நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சவுண்டு கொடுப்பேன், அந்த சவுண்டு கேட்டவுடனே நீங்கள் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம எங்கே இடம் இருக்கோ நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். மறுபடியும் வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அந்த சின்ன மான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய்மான் சொன்ன பேச்சை கேட்டு எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம செம ஓட்டம் பிடிச்சி ஓடிடுச்சு. ஸோ அப்போ தாய்மான் என்ன பண்ணுச்சு, ஸ்லோ தாய்மான் என்ன பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தது. ஸோ சிங்கம் பிடிக்கிற டிஸ்டன்ஸ்லேயே ஓடிட்டு இருந்தது.
ஓடும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு, சிங்கத்தோட டார்கெட்டு சின்ன மான்கிட்ட இல்லை. ஸ்லோவாக வண்டி போல பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள். போகக்கூடாது, வண்டி போகலன்னா நீங்கள் போகக்கூடாது சார். நீங்கள் வந்து அப்படியே நிற்கணும். ஒன்றும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக ஓட்டலாம் சார். எங்கேயும் நம்ம போகிறது கிடையாது, ஸ்லோவாக போகலாம். நம்ம டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் முக்கியம். முடிஞ்சால் நாளைக்கு காலைல 5 மணி கூட வீட்டுக்கு போகலாம், பிரச்சனை கிடையாது. அதனால் ஸ்லோவாக போகலாம். அவருங்க இந்த மாதிரிலாம் வருவாங்க, இந்த சைடு அந்த சைடுன்னு. அவள் தான் இப்போ போங்க. ஸோ அந்த தாய்மான் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தது. ஓடும்போது சிங்கம் என்ன பண்ணுச்சு, சின்ன மானெல்லாம் விட்டுட்டு பெரிய மானுக்கு டார்கெட் வச்சுது. டார்கெட் வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஸ்லோவாக ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட மொத்த வேகத்தையும் யூஸ் பண்ணி ஓடிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சிங்கம் ஏமாந்துருச்சு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, டிரைவிங்கில் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது, சைடில் இருக்கிற மிரரை பார்க்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் மாட்டில் முன்னாடி காலி இடம் இருக்கா, திரும்பி பார்க்காம நான் சொல்கிற வரையும் கேட்டு நீங்கள் மாட்டில் போயினே இருக்கணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்படி வந்து அந்த தாய்மான் வந்து குழந்தைகிட்ட வந்து திரும்பி பார்க்காம முன்னாடி பார்த்து போயினே இருங்கன்னு சொன்ன மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்து போயினே இருக்கணும். அப்போனா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. தாய்மான் சொல்கிறத கேட்கணும். அதே தான் சார், கரெக்டு, பிடிச்சிங்க பாயிண்ட்டு. ஸோ அதே தான். ஸோ அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் சக்ஸஸ் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் லாரி வரும், அந்த பக்கம் பஸ்ஸு வரும், பின்னாடி வந்து ஒரு சிங்கமே தொத்தின்னு வரும். ஸ்லோவாக போங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பயந்துருவீங்க. பயத்தில் என்ன பண்ணுவீங்க, தப்பாக பண்ணுவீங்க. தப்பாக பண்ணும்போது உங்களுக்கு தோல்வி. இதே திரும்பி பார்க்காம நீங்கள் ஓட்டும்போது பாருங்கள் எத்தனை வாட்டி சக்ஸஸ் பண்ணின்னுக்கிறீங்கன்னு. இப்போ பாருங்கள், திரும்பி பார்க்காம எவ்வளோ சூப்பராக போயின்னு. இப்போ பஸ்ஸு பக்கத்தில் தான் வந்தது, ஸோ க்ளோஸாக வந்தது. நீங்கள் அதை பார்க்காம இருந்ததுனால நீங்கள் போயின்னு இருக்கீங்க. இதே பார்த்துருந்தீங்க இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்திருப்பீங்க லெஃப்ட்டில். ஸோ அதுதான் அந்த திரும்பி பார்க்கக்கூடாது, சைடில் பார்க்கக்கூடாதுங்கிற விஷயமே. சூப்பர் சார், வெரி குட்.